பொதுவாகவே அமெரிக்க மோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதில் அங்கே போய் வேலை பார்க்குறதா இருக்கலாம், அங்கே போய் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் அங்கே போய் செட்டில் ஆகிறதா இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறது வந்து கடந்த 20 வருஷமாக அதில் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது நீங்கள் அங்கேயே இருக்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க? கடந்த 20 வருஷத்துலேருந்து மாற்றங்கள் இருந்தாலும் அமெரிக்க மோகம்ன்றது இன்னமுமே நிறைய இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ வர்ற ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையினாலேயோ இல்லை பொருளாதாரம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விசா ப்ராசஸிங், இது எல்லாமே பார்த்தா ரொம்ப சேலஞ்சிங்காக ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இந்த நேரத்தில் அடுத்த ஜெனரேஷன் படிக்கணும் அப்படின்னு வர்றாங்கன்னா வெறும் படிப்புக்கு மட்டும் ஆர்வமாக அங்கே என்ன தான் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம எஜுகேஷன் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களால பே பண்ண முடியும். லோன் எடுக்காமலோ இல்லை பொருளாதாரத்தில் அதனால் அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா வெல்கம், எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், படிச்சுட்டு அது மூலமாக விசா வாங்கிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்தால் இது சரியான தருணம் அல்ல. ஏன்னா இப்போ நான் பார்க்குறது எப்படின்னா, நாங்கள் வந்த காலகட்டங்கள்லேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. ஒரு காலம் வரைக்கும் க்ரீன் கார்டு, விசா, அதுக்கப்புறம் சிட்டிசன் கிடைக்குமா மாற்றமா, க்ரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்காது, சிட்டிசன்றது ஓரளவுக்கு வந்துடும், க்ரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த டைமில் குழந்தை பிறந்தணும், இப்போ நான் ஊருக்கு போக முடியாது, பேரண்ட்ஸுங்கிறவங்களை விட்டு ஃபேமிலியை விட்டு வெளியில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அது எல்லாமே அந்த அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிளாகவும், அதுக்கப்புறம் அது இப்படி தானே நம்ம இங்கே வந்துட்டோன்றது அது ஒரு ஓட்டமாகவும் அப்படியே மாறிடும். இப்போ வர்ற பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இதே தான் நாங்கள் பட்ட கஷ்டத்தை விட இப்போ இன்னமுமே அதிகமாக இருக்கும். க்ரீன் கார்டு வராமல் அங்கே குழந்தைங்களுக்கு சிட்டிசன் கொடுப்போமா மாட்டோமா, அப்புறம் கல்யாணம், குழந்தை அப்படிலாம் போகும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான லைஃபாக, அப்புறம் அங்கே போய் குழந்தைங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு அதுக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃபு. அதுக்கு இங்கே இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.